ஓம் ஸ்ரீ அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஸ்ரீரஸ்து. எஸ்கேடி ஆஸ்ட்ரோ சென்டரில் இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு ஹோரை. ஹோரை பார்ப்பவரிடம் ஒதுங்கி போகணும் என்பது ஜோதிட பழமொழி. ஹோரை என்பது என்ன? காலம், நேரம். ஹோரை தெரிந்தால் காலத்தை கையாளலாம், காலத்தை கையாண்டால் காலத்தை வெல்லலாம், காவியம் படைக்கலாம். இந்த ஹோரை பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத முதல் வீடியோலே நம்ம பார்த்துருக்கோம். திங்கள், ஞாயிறு 2 கிழமைகளுக்கான ஜோதிட ஹோரைக்கான கணக்கை நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு முதல் ஹோரையாக வர்றது செவ்வாய் ஆட்சி 6 to 7, 2வது ஹோரையாக சூரியன் ஆட்சி 7 to 8, 3வது ஹோரையாக சுக்கிரன் ஆட்சி 8 to 9, 4வது ஹோரையாக புதன் 9 to 10, 5வது ஹோரையாக சந்திரன் ஆட்சி 10 to 11, 6வது ஹோரையாக சனி ஆட்சி 11 to 12, 7வது ஹோரையாக குரு ஆட்சி 12 to 1, மீண்டும் முறையே அங்காரகன் ஆட்சி 1 to 2. இந்த 1 மணிக்கு திரும்ப அங்காரகன் ஆட்சி வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ நம்ம இந்த ஹோரையை கணக்கு போடுற விதம் சரி அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து புதன்கிழமைக்கு முதன் ஹோரையாக வருவது புதன் ஆட்சி 6 to 7, 2வது ஹோரையாக சந்திரன் ஆட்சி 7 to 8, 3வது ஹோரையாக சனி ஆட்சி 8 to 9, 4வது ஹோரையாக குரு ஆட்சி 9 to 10, 5வது ஹோரையாக அங்காரகன் ஆட்சி 10 to 11, 6வது ஹோரையாக சூரியன் ஆட்சி 11 to 12, 7வது ஹோரையாக சுக்கிரன் ஆட்சி 12 to 1, மீண்டும் முறையே புதன் ஆட்சி 1 to 2. வியாழக்கிழமைக்கு முதல் ஹோரையாக வருது குரு ஆட்சி 6 to 7, 2வது ஹோரையாக அங்காரகன் ஆட்சி 7 to 8, 3வது ஹோரையாக சூரியன் ஆட்சி 8 to 9, 4வது ஹோரையாக சுக்கிரன் ஆட்சி 9 to 10, 5வது ஹோரையாக புதன் ஆட்சி 10 to 11, 6வது ஹோரையாக சந்திரன் ஆட்சி 11 to 12, 7வது ஹோரையாக சனி ஆட்சி 12 to 1, மீண்டும் முறையே குரு ஆட்சி 1 to 2. 1 மணிக்கு குரு வர வந்துருச்சு பார்த்தீங்களா? திரும்ப இப்போ வெள்ளிக்கிழமைக்கு முதல் ஹோரையாக வர்றது சுக்கிரன் ஆட்சி. வெள்ளிக்கிழமைக்குரியவர் சுக்கிரன், அதனால முதல் ஹோரை சுக்கிரன் ஆட்சி 6 to 7, 2வது ஹோரை புதன் ஹோரை 7 to 8, 3வது ஹோரையாக வர்றது சந்திரன் ஹோரை 8 to 9, 4வது சனி ஆட்சி 9 to 10, 5வது குரு ஆட்சி 10 to 11, 6வது அங்காரகன் ஆட்சி 11 to 12, 7வது ஹோரையாக சூரியன் ஆட்சி 12 to 1, மீண்டும் முறையே சுக்கிரன் ஆட்சி 1 to 2. வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? அப்போ 1 to 2 சுக்கிரன் வந்துடணும். அப்படின்னா தான் நம்ம ஹோரையை பற்றி போடுற கணக்கு சரி அப்படின்னு அர்த்தம். இப்போ சனிக்கிழமைக்கு பார்க்கலாம். சனிக்கிழமைக்கு முதல் ஆட்சி சனி ஆட்சி தான் 6 to 7, 2வது ஹோரையாக குரு ஆட்சி 7 to 8, 3வது ஹோரையாக அங்காரகன் 8 to 9, 4வது ஹோரையாக சூரியன் ஆட்சி 9 to 10, 5வது ஹோரையாக சுக்கிரன் 10 to 11, 6வது ஹோரையாக புதன் 11 to 12, 7வது ஹோரையாக சந்திரன் 12 to 1, மீண்டும் முறையே சனி ஆட்சி 1 to 2. இது மாதிரி தான் நம்ம ஹோரையை கணக்கு போடணும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் ஹோரையின் டைம், அந்த கணக்கு எப்படி போடுறதுங்கிறத பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அடுத்த வீடியோவில் இந்த ஹோரையை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி நமக்கு சக்ஸஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் நட்பு வட்டங்களுக்கும் உறவு வட்டங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.